வணக்கம் நேயர்களே, மாண்புமிகு நீதியரசர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்முடைய நீதியரசர்கள் நிகழ்ச்சியில் அடிப்படையில் மக்கள் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும், எதிர்பாராத விதமாக மக்கள் சந்திக்கக்கூடிய பல இடையூறுகளுக்கும் வழக்கின் மூலமாக நீதிமன்றம் என்ன மாதிரியான தீர்ப்புகளை அவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றும் நம்முடைய நீதியரசர்கள் நிகழ்ச்சியில் ஒரு சில அரிதான வழக்குகளுக்கு நீதிமன்றம் என்ன மாதிரியான தீர்ப்புகள் வழங்கியிருக்கு. வணக்கம் சார். வணக்கம். மனைவி கணவனை தன்னோடு உடலுறவு கொள்ள அனுமதிக்கவில்லை, இத மனரீதியாக கொடுமை ஏற்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் இந்த ஒரு காரணத்தையே பேஸ் பண்ணி விவாகரத்து பெற முடியுமா? இது விவாகரத்து என்று சொல்லப்படுவது இந்த ஒரு விஷயம் மாத்திரமா இருக்க முடியாது. அந்த குரூயல்ட்டின்னு ஒரு கிரவுண்ட் இருக்கு. அதாவது ஒரு முறையற்ற வாழ்க்கை வாழறதுக்கான ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த சூழ்நிலையில் பார்க்கும்பொழுது இப்போ உதாரணம் ஒரு இன்சிடெண்ட்டாக ஒரு கோர்ட்டில் தீர்ப்பான ஒரு விஷயத்தை பார்ப்போம். ஒரு ஆண், ஒரு கார்த்திக்னு ஒரு நபர், நமக்கு தெரிஞ்ச நபராக கூட இருக்கட்டும். ஸோ அவர் பேர் கொண்ட அந்த ஒருத்தர் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். சென்னையில் திருமணம் செய்து கொண்டு இவர்கள் லண்டனுக்கு செல்கிறார்கள். ஏன்னா கணவர் அங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அங்கே கொஞ்ச நாள் இருக்காங்க, ஒரு 8 மாதம் வரைக்கும் அங்கே இருக்காங்க. இந்த 8 மாதத்து வரைக்கும் நோ டெவலப்மெண்ட்டு, ஒன்றும் பெரிய இவர்களுக்கு இடையில் 1+1 3 ஆகலை எதுவும். கணவர் திரும்பவும் சென்னை கொண்டு விட்டுறாரு மனைவியை. ஒரு 3 வருஷம் திரும்ப அவர் லண்டனுக்கு போயிடுறாரு. மனைவியை இங்கே சென்னையில் விட்டுட்டு அவர் திரும்பி போயிடுறாரு வேலைக்காக வேண்டி. மனைவி இங்கே இருக்காங்க. அப்புறம் ஒரு 3 வருஷம் கழித்து அவர் லீவில் வரும்பொழுது நம்ம குடும்ப நல நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறாரு. இந்த மனைவி எனக்கு வேண்டாம், வித்தவுட் எனி ரீசன். ரீசன் நம்ம போடணும் இல்லையா? ஒரு பெட்டிஷன் போடணும்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். இந்த காரணங்களுக்காக என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இவை என்னுடைய மனைவியாகவே இருக்கிறது இல்லை, என்ன உடலுறவு வச்சுக்கிறதுக்கு சம்மதிக்கிறது இல்லை, ப்ளஸ் இந்த அம்மாவுக்கு ஒரு காச நோய் இருக்குது, டிபி. ஓகே, இந்த ஆஸ்மா காச நோய் இதெல்லாம் இருக்குது. ஸோ சாதாரணமாக ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டவளாகவே இருக்காங்க. அப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் ஆமாம் ஷார்ட் டெம்பராக இருக்குது. அதனால் இவைகளெல்லாம் எனக்கு ஒத்து வர மனைவியாக இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கவில்லை. எனவே இவர்களோடு என்னால் சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் போடுறாரு. ஸோ அதுக்கு பதிலாக ஒரு ரிப்ளை ஒன்று கொடுக்கணும் மனைவி. நார்மலி இந்த காரணங்களுக்காக சத்தியமாக சொல்கிறேன் யுவர் ஆனர், நான் நல்லவ தான், என் மேலே எந்த தப்புமே இல்லை, இவர் தான் என் கூட உறவு வைத்துக்கொள்ள மறுக்கிறார், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, நான் எப்பவுமே அவரோட சேர்ந்து வாழணும், குழந்தை குட்டி பெற்றுக்கலாம் அப்படின்னு நான் அவரை கேட்டேன். 2-3 வருஷம் போகட்டுமேனு என் கணவரே சொன்னார். அதன் பிறகு இந்த மாதிரி பொய்யான குற்றச்சாட்டு சொல்கிறாரு அப்படின்னு இந்த அம்மா தன்னுடைய ரிப்ளை ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. பட் இந்த விவாதங்கள் நடைபெறும் பொழுது அல்லது அதற்கான விசாரணைகள் நடக்கும் பொழுது அந்த பெண்ணினுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு ஜட்ஜஸ் பார்ப்பாங்க ஜென்ரலி. ஓகே, சைக்காலஜிக்கல். அதான் நீங்கள் சொன்னீங்களே, இந்த ஒரு காரணத்துக்காக இல்லை, அப்படி இல்லை, பல காரணங்கள் சேர்ந்தால் தான் இது விவாகரத்தை கொடுக்க முடியும். அப்போ இந்த பொண்ணு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டதாகவும், இப்போ உதாரணமாக அவர் ஒரு விசாரணை கேட்டு இருக்கும்போது இந்த மாதிரி என்ன நடந்தது உங்களுக்கு இடையிலன்னா, நைட்டு தூங்கிட்டு இருப்பேன், திடீர்னு மிட் நைட்டில் எட்டி ஓதிப்பேன், எழுந்துடுறா அப்படின்னு சொல்லி. எனக்கு இந்த மாதிரி ஒரு பரிச்சயமான நானே ஒரு கேஸ் டீல் பண்ணேன். புருஷன் குழந்தை, மிட் நைட்டில் மனைவி மாத்திரம் எழுந்து அந்த பையனுடைய முடியை கருக வச்சுட்டு இருப்பாங்க, தீ வச்சு அந்த முடியை கருக வச்சிடறாங்க. இட் இஸ் ஃபாலிங் அண்டர் குரூயல்ட்டி, அந்த கொடுமை அப்படின்ற மாதிரி. இது ஒரு வகையான மனநோய் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு நோய் இருக்கக்கூடிய பெண்ணோடு என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லி அவர் சொல்றாரு. குடும்ப நல நீதிமன்றம் ஆமாமா இவர் புருஷன் ரொம்ப நல்லவர், மனைவி தான் சரியில்லை, காச நோய், ஷீ இஸ் நாட் ரெடி டு பி எ ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாகரத்து வழங்கி கொடுக்குறது. இதை எதிர்த்து உயர் நீதிமன்றத்துக்கு போறாங்க அந்த அம்மா. அங்கே போன பிறகு இந்த கணவனோடு சேராமல் இருப்பதே ஒரு குறை. அதாவது இந்து சட்டத்தின்படி டிஸ்ஒபீடியன்ஸ், முஸ்லீமில் அது சட்டமாகவே இருந்தாலும் கூட கான்ட்ராக்டாக வந்துடுது. பட் இந்து சட்டத்தை படி பார்த்தோம்னா கணவனோடு இணங்கி இருக்க வேண்டும் ஒரு பெண் என்பவள் அவள் தனித்து நிற்காதவள், கணவனோடு இயைந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு இரு உருவம் கொண்ட ஒரு உயிர் தான். ஆனால் கணவனின் மெயின், அதாவது ஒரு குடும்பம் என்று சொல்லும் பொழுது கணவன் முதன்மையானவனாக இருக்கிறான். குடும்ப தலைவன் அப்படிங்கிற தலைவன் என்பது முதன்மையானவனாக இருக்கிறான். மேபி அவன் வயசில் பெரியவனாக இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸில் பெரியவனாக இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்களுக்காக சொல்லப்படுகிறது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நான் தனித்து இயங்குவேன்னு சொல்லி ஒரு மனைவி மாத்திரம் சொல்லிடவே முடியாது இந்து சட்டத்தின்படி. எனவே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, கணவனுக்கு இணங்காத ஒரு மனைவியாக இருக்க முடியாது, எனவே விவாகரத்து வழங்கப்பட்டது சரிதான் அப்படின்னு சொல்லிடுது. நம்ம சென்னை உயர் நீதிமன்றம் சொல்லுது. இந்த அம்மா விடமாட்டேன் என்று சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க. இந்த வித்யான்றவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு பேசும்பொழுது அந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, எப்பவுமே கணவனோடு இருக்க வேண்டியது ஒரு மனைவியின் கடமை. இட் இஸ் எ டியூட்டிஃபுல் வைஃப். அதாவது பியூட்டிஃபுல் வைஃபா இல்லாமல் இருக்கலாம், பட் டியூட்டிஃபுல் வைஃபா இருக்கணும். ஸோ இவள் கணவனோடு ஒத்து வாழவில்லை,
அதாவது தொந்தரவு தான் அதிகமாக தான். மிட் நைட்டில் எழுந்து உதச்சி எழுந்துடுறா அப்படின்னு சொன்னால் கஷ்டமாக தானே இருக்கும். அவன் வேலைக்கு போகிறவனா இருக்கலாம், மறுநாள் இந்த மாதிரி வீட்டில் டெய்லி பயந்துட்டே தூங்க வேண்டியது. பயந்து தூங்க வேண்டியதாக இருக்கும். அதனால் உச்சநீதிமன்றம் இவர்களுக்கு விவாகரத்து வழங்கியது சரிதான் என்று முடிவெடுத்து ஜஸ்டிஸ் முகோபாத்யாய், எஸ்ஜே முகோபாத்யாயும் பிரஃபுல்ல பண்ட் அவரும் வந்து சேர்த்து இந்த ஒரு உத்தரவை வழங்கியிருக்காங்க. இதில் என்ன தெரியுதுன்னா, ஒரு மனைவி கணவனோடு இயங்கி இணங்க வேண்டும் அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி. ஒருவேளை அப்படி இல்லைன்னு சொன்னால் மனைவிக்குரிய அந்த கடமையிலிருந்து தவறி விடுகிறாள் என்பதற்காகவே விவாகரத்து வழங்கப்படுகிறது. அதில் வந்து கொடுமையும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் இணங்கி இருத்தல் வந்து ரொம்ப அவசியமான ஒன்றாக இந்த சட்டம் கருதுகிறது. இல்லை, மனைவி கணவனோடு இணைந்து இருக்க வேண்டும், அது அப்படிங்கிறது அந்த பெண்ணுடைய கடமை அப்படின்னு நம்ம சொல்லுது அப்படின்னீங்க. அந்த கடமை அப்படிங்கிறது இல்லறம் அப்படிங்கிறது உடலுறவு சார்ந்து மட்டும் உள்ளதா? நிச்சயமாக. அதாவது நான் உங்களை ஸ்ட்ரெயிட்டாவே நான் மறுக்கிறேன். நிச்சயமாக உடலுறவு ஒரு முக்கியமான ஒரு அங்கங்க. இல்லாம சான்ஸே இல்லைங்க. இல்லைன்னா கணவன் மனைவியா இருக்கணும், அக்கா தங்கச்சியா இருந்துட்டு போகலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம், அண்ணனும் தங்கையாவும் இருந்துட்டு போகலாமே. இந்த உறவு என்பது மிக புனிதமானதாக கருதப்படுகிறது. அடுத்த சந்ததியை கொண்டு வருவதற்கான ஒரு உறவு தான் இந்த கணவன் மனைவி. இப்போ உதாரணமா கணவனுக்கு ஆண்மை இல்லைன்னு சொன்னாலும் கூட இட் இஸ் ஏ கிரவுண்ட் ஃபார் டைவர்ஸ் டு வைஃப். என் கணவனால குழந்தைய கொடுக்க முடியாது எனக்கு, அதனால டாடா சொல்றேன் அப்படின்னு. அதாவது இந்த உடல் உறவு என்று சொல்லப்படுவது ஒன்று வந்து கணவனுக்கு தேவையான இல்லற சுகத்தை தருதல், அது ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் அண்டர் செக்ஷன் 9. அதுல ஒரு தனியாகவே ஒரு பிரிவு செக்ஷன் 9 பிரிவின் கீழ் வந்து கணவனுக்கோ மனைவிக்கோ வந்து இல்லற உறவு கொடுக்க வேண்டும் என்பது அவசியம். ரெண்டாவது, அடுத்த சந்ததியை உருவாக்க வேண்டியதும் இந்த சட்டத்தில் இருக்கு. இவருடைய கடமை, ஒரு கடமை, ரெண்டு பேருக்குமே கடமையாவே இருக்குது. அந்த சட்டத்தின் கீழ் அடுத்த சந்ததியை உருவாக்க வேண்டியது இருக்கு. இவைகளெல்லாம் இல்லாமல் போவதற்கு இந்த உடலுறவு ஒரு முக்கிய சான்றாக இருக்கிறது. உடலுறவு இல்லாமல் ஒரு கணவன் மனைவி வாழவே முடியாதுன்னு இந்து சட்டம் சொல்லுது. அதை உச்ச நீதிமன்றம் சரி என்று தீர்மானிக்கிறது.